தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அந்த உடலைச் சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, நமக்கு உதவி செய்பவர்களுடன் நட்பு பாராட்டுவதும் அவர்களுக்கு நன்றிக்கடன் தீர்க்க நாம் பிரதியுபகாரம் செய்வதும் இயற்கை. இதை நமது சாஸ்திரங்களும் வலியுறுத்தி இருக்கின்றன. ஆனால் நான் உனக்கு இப்போது சொல்லப்போகும் கதையில் தனக்கு பேருதவி செய்தவருடன் பகைமை பாராட்டுமாறு ஒருவன் கருத்து தெரிவிக்க அதை நன்கு கற்றுணர்ந்த அவனது குருவும் ஆமோதிக்கிறார். அந்த கதையை சற்று கேள் என்று வேதாளம் கதை சொல்லலாயிற்று. விஜயபுரியில் சரண்யன் என்ற பெரிய தனவந்தர் நற்குணங்கள் நிரம்பியவராகவும் தான தர்மங்கள் செய்பவராகவும் இருந்தார். பல ஆண்டுகளாக அவருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் இருந்து அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு நம்பி என்று பெயர் சூட்டி அவனை நன்கு வளர்த்தார். நம்பி மற்ற சிறுவர்களைப் போல் இல்லாமல் மந்த புத்தியுடையவனாக இருந்தான். சாதாரண விஷயங்களை கூட அவனால் சரியாக புரிந்து கொள்ள இயலவில்லை. அவனை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டால் நிலைமை சரியாகும் என்று சரண்யன் நம்பினார். ஆனால் பள்ளியில் சேர்ந்த பின்னும் அவன் மந்தமாகவே இருந்தான். சோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத போதும் அவனை ஒரு பிரபல சோதிடரிடம் அழைத்துச் சென்றார் சரண்யன். அவரிடம், சோதிடர், உங்கள் மகனுக்கு கிரகங்கள் சரியாக அமையவில்லை. இடமாற்றம் செய்தால் சகஜ நிலைக்கு அவன் திரும்பலாம். வித்யாவனம் எனும் ஊரில் ஞானேந்திரர் எனும் குருவிடம் அழைத்துச் செல். அவருடைய குருகுலத்தில் பயின்றால் அவன் சரியாகிவிடுவான் என்றார். அவ்வாறே சரண்யன் நம்பியை ஞானேந்திரரின் குருகுலத்திற்கு அழைத்துச் சென்றார். நம்பியை சில கேள்விகள் கேட்டு சோதித்த ஞானேந்திரர், உங்கள் மகன் எந்த விஷயத்தையும் தனக்கே உரிய முறையில் பொருள் கொள்கிறான். மற்றவர்களைப் போல் அவனை சிந்திக்க வைக்க என்னால் இயன்ற அளவு முயற்சிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி வந்து என்னிடம் அவனைப் பற்றி விசாரித்துவிட்டுச் செல்லுங்கள் என்றார். ஞானேந்திரரின் குருகுலத்தில் சேர்ந்த பின்னும் நம்பியின் நிலைமையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. ஒருநாள் அந்த குருகுலத்தில் சுகுமாரன் என்ற ஒரு விவசாயியின் மகன் மாணவனாகச் சேர்ந்தான். மிகவும் புத்திசாலியான சுகுமாரன் சேர்ந்த சில மாதங்களிலேயே தலைசிறந்த மாணவன் என்ற பெயரை பெற்றுவிட்டான். சுகுமாரனுக்கு நண்பனாக ஆசைப்பட்ட நம்பி அவனிடம் நட்புரிமை பாராட்ட முயன்றபோது சுகுமாரன் அவனை ஏற்கவில்லை. சுகுமாரன் குருகுலத்தில் சேர்ந்து ஓர் ஆண்டு சென்றபின் அவனுடைய தந்தை கடன் தொல்லையில் சிக்கித் தவிப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது. ஆகையால் அவன் படிப்பை பாதியில் நிறுத்திவிட முயன்றான். தற்செயலாக நம்பியை காண வந்த சரண்யனிடம் நம்பி சுகுமாரனை பற்றிக் கூற, சரண்யன் சுகுமாரனை சந்தித்து, தம்பி, உன்னை போன்ற புத்திசாலி மாணவனின் கல்வி தடைப்படக்கூடாது. உன்னுடைய கல்விக்கான செலவுகளை நான் ஏற்கிறேன். நீ தொடர்ந்து படி என்றார். நம்பியின் நல்ல உள்ளத்தையும் அவன் தந்தையின் பெருந்தன்மையும் கண்டு சுகுமாரன் வெட்கித் தலைகுனிந்தான். உடனே அவன் நம்பியிடம் தானாகவே வலியச் சென்று நட்புக்கரம் நீட்டினான். நம்பி, நீயும் புத்திசாலிதான். தவிர நீ மிகவும் நல்லவன். அதனால் உன்னை நண்பனாக அடைய விரும்புகிறேன். இனி குரு நடத்தும் பாடங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்று தெரிந்து கொள்ள முயல்வேன் என்றான். முதலாக தன்னை புத்திசாலி என்று சுகுமாரன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற நம்பி அன்று முதல் வகுப்பில் நடந்த பாடங்களை தான் புரிந்து கொண்டதைப் பற்றி சுகுமாரனிடம் விளக்கத் தொடங்கினாள். அவற்றை கவனமாக கேட்டபின் அவன் தனக்கு தெரிந்ததை விளக்குவான். ஓராண்டு காலத்திலேயே நம்பி மற்ற மாணவர்களைப் போல் சிந்திக்கத் தொடங்கினான். நம்பியின் மாற்றத்திற்கு காரணமான சுகுமாரை தன்னிடம் அழைத்த ஞானேந்திரர் நம்பியை எப்படி மாற்ற முடிந்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். குருவே, மந்த புத்திக்காரனை பார்த்து கேலி செய்வதற்கு சாமர்த்தியம் தேவை இல்லை. அவனை சராசரிக்கும் மேலான அறிவாளியாக மாற்றத்தான் அறிவும் சாமர்த்தியமும் திறமையும் முயற்சியும் தேவை. அவற்றை பிரயோகித்து அவனை என்னைப் போல் அறிவாளியாக மாற்றினேன் என்றான். ஆகா, உத்தமமான பிள்ளை நீ. சுயநலமே உருவான இவ்வுலகில் நம்பி மீது விசேஷ அக்கறை எடுத்துக்கொண்டு அவனை மாற்றிவிட்டாய். அவனுடைய மாற்றத்திற்கு காரணம் நீதான் என்று அவன் தந்தை அறிந்தால் அவர் இன்னும் உனக்கு அதிக உதவிகள் செய்வார் என்றார். வேண்டாம் குருவே என்ற சுகுமாரன், அவர் எனக்கு ஏற்கனவே செய்த உதவிகள் போதும், அதற்கு இது கைம்மாறாக இருக்கட்டும் என்றான். சுகுமாரனின் கல்விக்கான செலவை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி நம்பியின் தந்தையான சரண்யன் சுகுமாரனின் தந்தை வசிக்கும் கிராமத்திற்கு அடிக்கடி சென்று அவர் பட்ட கடனை எல்லாம் தானே தீர்த்து வைத்து பொருளாதார பிரச்சினையில் இருந்து அவரை மீட்டார். அப்போது அவருக்கு சுகுமாரனின் தந்தை ஏன் கடனாளியானார் என்ற விவரம் தெரிய வந்தது. அவருடைய பங்காளிகள் பேராசையே உருவானவர்கள். புத்திசாலியான சுகுமாரன் தன் தந்தையை விட்டு அகன்று குருகுலம் சென்றவுடன் அவரை பசப்பு வார்த்தைகளால் மயக்கி அவரை ஏமாற்றி பணம் பறித்து கடனாளியாக்கி விட்டனர். இந்த விஷயத்தை அவர் அவ்வப்போது சுகுமாரனிடமும் தெரிவித்து வந்தார். இதனால் தனது சொந்தக்காரர்களை நினைத்து மனம் கொதித்தான். கல்வியையே நிறுத்திவிட எண்ணியபோது நம்பியின் தந்தை குறுக்கிட்டு கல்வியை தொடரச் செய்தார். 5 ஆண்டுகளில் சுகுமாரன் நம்பி ஆகியோரின் குருகுல கல்வி நிறைவு பெற்றதும் குருவிடம் விடைபெற்றுக் கொள்ள சுகுமாரன் வந்தபோது அவர், சுகுமாரா, சுபாவத்திலேயே நீ மிகவும் நல்ல பிள்ளை.
நீ இன்று போல் என்றும் மிக்க நல்லவனாகவே இருப்பாய் என்றார். அதற்கு சுகுமாரன், குருவே, என் தந்தையின் பங்காளிகள் என் தந்தையை படுகுழியில் தள்ளிவிட்டதை எண்ணி எண்ணி என் மனம் கொதிக்கிறது. அதனால் அவர்களை பழிக்கு பழிவாங்கிய பின் நல்லவனாக மாற முயற்சிப்பேன் என்றான். அதற்கு ஞானேந்திரன், மகனே, பழக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம் என்று பிடிவாதமாக இருந்தால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது. நான் சொல்வதை கேள், அவர்களை மன்னித்துவிடு. அப்போது தான் வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்க முடியும் என்றார். அப்போது அங்கு சரண்யன் வந்தார். நடந்த விஷயங்களை கேட்ட பிறகு அவர் சுகுமாரனிடம், தம்பி, உன்னை என் மகனாகவே இதுவரை நினைத்திருக்கிறேன். இனியும் அப்படியே. நீ செய்ய விரும்பும் செயல்கள் எதுவானாலும் அதற்கு துணை புரிவேன் என்றார். அப்போது ஞானேந்திரர் குறுக்கிட்டு, ஐயா, நீங்கள் சுகுமாரனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பது அவனிடம் கேட்காதீர்கள். மகா மேதாவியாகி விட்ட உங்கள் மகன் நம்பியிடம் அதைப்பற்றி கேளுங்கள் என்றார். பிறகு அவர் நம்பியை அழைத்து நடந்ததை எல்லாம் விவரித்தபின் அவனிடம் இது குறித்து அபிப்பிராயம் கேட்டார். அதற்கு நம்பி, என் தந்தை மேற்கொண்டு உதவி செய்ய விரும்பினால் அவர் சுகுமாரனுக்கு பகைவராக மாற வேண்டும். இதுவே என் யோசனை என்றதும் மற்ற மூவரும் திடுக்கிட்டனர். சுகுமாரா என்று தொடர்ந்த நம்பி, நீ இதுவரை என் தந்தை செய்த உதவிகளை மறந்துவிட்டு அவரை உன் பகைவராக நினை. அவரை பழி வாங்க முயற்சி செய். அவரை பழி வாங்கியபின் உன் கவனத்தை உன் சொந்தக்காரர்களிடம் திருப்பு. அவர்களை பழிவாங்கு என்றான். நம்பி கூறியதை கேட்டு அவன் தந்தையும் சுகுமாரனும் அதிர்ச்சி அடைய, குரு மட்டும் அதை புரிந்து கொண்டவராய் புன்னகை புரிந்து அவன் யோசனையை ஆமோதித்தார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, நம்பி ஏற்கனவே மந்த புத்தியுடையவன். அதனால் உதவி செய்தவரை பகைவராக நினை என்று உளறினான். அதனால் என்று நினைக்கிறேன். ஆனால் மகா புத்திசாலியான குரு ஞானேந்திரர் நம்பியின் யோசனையை எப்படி ஆமோதித்தார்? என் சந்தேகத்திற்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், சுகுமாரன் சிறந்த அறிவாளி மட்டுமின்றி மிக நல்லவனும் கூட. சுகுமாரனின் ஆத்திரத்திற்கு காரணம் தன் சொந்தக்காரர்கள் முற்றிலும் நயவஞ்சகர்கள் என்றும் அவர்களிடம் நற்குணங்கள் எதுவுமில்லை என்று எண்ணியதுதான். பழிவாங்கும் எண்ணத்தை சுகுமாரன் மறக்க வேண்டுமெனில் முதலில் அவன் தன் சொந்தக்காரர்களிடம் உள்ள நல்ல குணாதிசயங்களையும் ஆராய வேண்டும். அத்தகைய மனப்பாங்கு அவனுக்கு உண்டாக வேண்டும் எனில் அதற்கு சரண்யன் போல் தர்ம சிந்தனையாளர் ஒருவர் அவனுக்கு பகைவராக வேண்டும். சரண்யன் என்னதான் பகைவராக மாறினாலும் சுகுமாரனுக்கு அவர் மீது விரோதம் உண்டாகாது. அவர் தனக்கு செய்த உதவிகளை மட்டும் நினைவில் நிறுத்தி அவரை அவன் மன்னித்து விடுவான். அதனால் அவனுடைய பழிவாங்கும் எண்ணம் குறைந்துவிடும். அதனால்தான் நம்பி தன் தந்தை சரண்யனை விரோதியாக பாவிக்கும்படி அவனுக்கு அறிவுரை கூறினான். அவன் கூறியது அபத்தமான யோசனை அல்ல, மாறாக நன்கு சிந்தித்த பின் அவன் கூறிய மிகச்சிறந்த யோசனை ஆகும் என்றான். விக்கிரமனின் சரியான பதிலினால் அவன் மௌனம் கலைந்ததும் வேதாளம்தான் புகுந்து இருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் முருங்கை மரத்தின் மீது ஏறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அவன் அதை தோளில் சுமந்தவாறு மாயனத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் அவனிடம், உன்னுடைய எதிர்காலம் எப்படியிருக்கும் என்று என்னால் இப்போது சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நீயும் ராமநாதனைப் போலிருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டு அடைந்ததை கை நழுவ விட்டு விடுவாய். அந்த ராமநாதன் தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள அரும்பாடுபட்டான். ஆனால் அது நிறைவேறிய பிறகு அதை அனுபவிக்காமல் தியாகம் செய்துவிட்டான். அந்த ராமநாதனின் கதையை கேள் என்று கதை சொல்லாயிற்று. மாயனூர் என்ற கிராமத்தில் ராமநாதன் என்ற இளைஞன் இருந்தான். ஒரு நாள் கிராமத்திற்கு வருகை தந்த சாமியார் ஒருவர் அவன் கை ரேகைகளை பார்த்துவிட்டு, அதிர்ஷ்டம் உன்னை தானே தேடிவரும் என்று சொன்னார். அதில் இருந்து ராமநாதன் வேலை செய்வதை விட்டுவிட்டு தான் பணக்காரன் ஆவது பட்டியே எப்போதும் மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்தான். ஒருநாள் அவனைத் தேடி வந்த வாலிபன் ஒருவன், நான் சொல்லும் இடத்தில் நீ 5 வருஷம் வேலை செய்தால் உனக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். சம்மதமா என்று கேட்டதும் ராமநாதனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. ஆயினும் அவன் முழு விவரங்களை அறிய விரும்பியதால் ஆனந்தன் விளக்கி கூறினான். ஸ்ரீபுரத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அதே கிராமத்திலிருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அவளுடைய தகப்பன் அவளை மணக்க விரும்புபவர்களிடம் 1000 பொன் வரதட்சணை கேட்டான். ஆனந்தனிடம் அத்தனை பணம் இல்லை. அப்போது அந்த கிராமத்து வியாபாரியான சரவணன் ஆனந்தனை அழைத்து தன் வீட்டில் குறைந்தது 5 வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்றும் அப்படிச் செய்தால் 1000 பொன் தருவதாகவும் கூறினான். உடனே ஆனந்தனும் அவனிடம் வேலை செய்ய ஒப்புக்கொண்டான். ஆனால் வேலைக்குச் சேர்ந்த சில நாள்களிலேயே விசித்திரமான நோயின் காரணமாக அவன் விகாரமாக மாறினான். இதனால் அவன் விரும்பிய பெண்ணும் அவனை நிராகரித்து விட்டாள். ஆகையால் ஆனந்தன் சந்நியாசியாக முடிவு செய்தான்.
அந்த முடிவை சரவணன் ஏற்கவில்லை. இருப்பினும் ஆனந்தன் தான் தீர்த்த யாத்திரை சென்று வருவதாகவும் அதன்பின் தன் பணியை தொடர்வதாகவும் உறுதி அளித்துவிட்டு சென்றான். பிருகதாரண்யத்தில் ஆனந்தன் பிரகாண்டர் என்ற ரிஷியை சந்தித்தான். அவரிடம் தன்னை பற்றி கூறி தனக்கு சந்நியாசியாக விருப்பம் என்றும் அவரை தனக்கு தீட்சை அளிக்குமாறும் வேண்டினான். அதற்கு பிரகாண்டர், உனக்கு ஏற்பட்டுள்ள விரக்தி தற்காலிகமானது. அதனால் நான் உனக்கு தனமந்திரம் ஒன்று சொல்லித் தருகிறேன். அதை இடைவிடாமல் ஜெபித்தால் உனக்கு புதையல் கிடைக்கும். புதையல் கிடைத்த பின்னும் அதை அனுபவிக்க ஆசை ஏற்படவில்லை எனில் நீ சந்நியாசியாக தகுதியானவன். ஆனால் ஒரு வருடத்திற்குள் உன் தவப்பலனை உணர்ச்சிவசப்பட்டு வீணாக்கினால் நீ சந்நியாசி ஆக முடியாது என்று கூறி அவனுக்கு தன மந்திரத்தை உபதேசித்தார். ஆனந்தன் தனியாக தனக்கென ஓர் ஆசிரமம் அமைத்து கொண்டு இடைவிடாமல் தனமந்திரத்தை ஜெபித்தான். சில நாள்களிலேயே அவனுடைய மனக்கண்ணில் ஒரு அரசமரத்தடியில் உள்ள புதையல் புலனாகியது. ஆனாலும் இறைவனை தியானம் செய்ய ஆரம்பித்தான். அப்படியிருக்கையில் ஒரு நாள் அவனை தேடி நீலாம்பரி என்ற இளம்பெண் ஆசிரமத்துக்கு வந்தாள். ஆனந்தனிடம் அடைக்கலம் கேட்ட அவள் தன் பிரச்சினையை விளக்கினாள். அவள் ஏழையாக இருந்தாலும் சிறுவயது முதல் செல்வத்திலும் சுகபோகங்களிலும் அபார ஈடுபாடு இருந்தது. அவளை சோமு என்ற வாலிபன் வரதட்சணை ஏதுமின்றி திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அவன் ஏழை என்பதால் அவனை மணம் செய்ய நிராகரித்துவிட்டாள். ஆனால் அவள் தந்தை அதற்கு சம்மதித்து விட்டார். அதனால் வீட்டை விட்டு ஓடி வந்த அவள் ஆனந்தனிடம் தனக்கு புகலிடம் தருமாறு வேண்டினாள். அதற்கு சம்மதித்த ஆனந்தன், நீலாம்பரி, ஒரு வருடம் வரை புதையலை பாதுகாத்தவாறு எனக்கு உதவி செய்து கொண்டு இருந்தால் உனக்கு அந்த பணம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான். அவளும் அதற்குச் சம்மதித்தாள். ஒருநாள் அவளை மனதார விரும்பிய சோமு அவளை தேடி ஆசிரமத்திற்கே வந்து விட்டான். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மீண்டும் அவளை நச்சரித்தான். அதற்கு அவள், ஆனந்தனை நீ கொன்று விட்டால் அந்த புதையலை நாம் எடுத்துக்கொண்டு திருமணம் புரிந்து மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்றாள். நீலாம்பரி பேசியதை ஆற்றில் நீராடச் சென்று திரும்பிய ஆனந்தன் கேட்டு திடுக்கிட்டான். உடனே அவள் முன் வந்து, பணத்திற்காக உனக்கு புகலிடம் தந்த என்னையே நீ கொல்ல எண்ணினாய். அதனால் நீ ராட்சசியாக மாறுவாய் என்று சாபம் கொடுக்க நீலாம்பரி ராட்சசியாக மாறிவிட்டாள். அப்போது அங்கே வந்த பிரகாண்ட ரிஷி ஆனந்தனை பார்த்து, நீலாம்பரிக்கு சாபம் கொடுத்ததனால் உன் தவ வலிமையை நீ இழந்து விட்டாய் என்றார். சுவாமி, மனித குலத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன். என்னை உடனே சந்நியாசியாக மாற்றுங்கள் என்று ஆனந்தன் வேண்டினான். சரவணனுக்கு நீ கொடுத்த வாக்கு என்னாவது? உனக்கு பதிலாக வேறு யாரையாவது அவனிடம் வேலைக்கு அமர்த்து. உன்னால் சாபமிடப்பட்ட நீலாம்பரிக்கு சாப விமோசனம் அளி. அதன் பிறகு சந்நியாசத்தை பற்றி யோசிக்கலாம் என்றார் ரிஷி. நீங்கள் எனக்கு சற்று உதவி செய்யக்கூடாதா என்று ஆனந்தன் வேண்ட, அவர், பணத்தின் மீதுள்ள ஆசையினால்தானே நீலாம்பரி உன்னை கொலை செய்யவும் துணிந்தாள். அதே பணத்தை துச்சமாக கருதி எவன் ஒருவன் தியாகம் செய்கிறானோ அவன் மூலம் நீலாம்பரிக்கு விமோசனம் அடைய உன்னுடைய கடமையும் முழுமையடையும் என்றார். மேற்கூறிய தன் வரலாற்றை விளக்கியபின் ராமநாதனை சரவணனிடம் அழைத்துச் செல்லவே தான் வந்ததாக ஆனந்தன் கூறினான். இதை கேட்டதும் ராமநாதன் மிகுந்த உற்சாகத்துடன் சரவணனிடம் வேலைக்கு அமர்ந்தான். பிறகுதான் அவனுக்கு அந்த வீட்டில் வேலை செய்வது எத்தனை கடினம் என்று புரிந்தது. ஒருநாள், எஜமானி, இந்த கிராமத்தில் சந்திரா என்ற சமையற்காரி ஒருத்தி இருக்கிறாள். அவள் மிக பிரமாதமாக சமைப்பாள். அவளை எப்படியாவது இங்கு சமையல் செய்ய அழைத்து வா. முடியவில்லை எனில் உன்னை வேலை விட்டு நீக்கி விடுவேன் என்று பயமுறுத்தினாள். ஆனால் சந்திரா மறுத்துவிட்டாள். ராமநாதன் விடாமல், 5 ஆண்டுகளுக்குப் பிறகு எனக்கு 1000 பொன் கிடைக்கும். அதை உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். தயவு செய்து எனக்கு உதவி செய் என்று கெஞ்சினான். அவனைக் கண்டு இரக்கமுற்ற சந்திரா, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை. உன்னுடைய நிலைமை பரிதாபமாக இருப்பதால் உனக்கு உதவி செய்ய ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறினாள். அவனுடன் சரவணன் வீட்டுக்கு வந்து சமையல் வேலை மட்டுமன்றி மற்ற எல்லா வீட்டு வேலைகளிலும் ராமநாதனின் தோளாடு தோள் நின்று உதவி செய்தாள். நாளடைவில் பணத்தை பற்றிய அவன் கருத்து மாறியது. அவன் தன் வாழ்வில் சந்திராவை வாழ்க்கை துணைவியாக அடைந்தால் அதுவே பெரிய பொக்கிஷம் கிடைப்பது போல் என்று எண்ண ஆரம்பித்தான். 5 ஆண்டுகள் சென்ற பிறகு அவன் ஆனந்தனை அடைந்து, உன் பொருட்டு நான் அந்த வீட்டில் 5 ஆண்டுகள் வேலை செய்து முடித்துவிட்டேன். ஆனால் எனக்கு அந்த 1000 பொன் தேவையில்லை. அதை நீயே வைத்துக்கொள். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் சந்திரா ஒருத்தியே என்று உணர்கிறேன் என்று ராமநாதன் கூறியதும் ஆனந்தன் ஆச்சரியப்பட்டான். அந்த சமயம் அங்கு வந்த பிரகாண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்தினார். நீலாம்பரியும் அக்கணத்திலேயே சாப விமோசனம் பெற்று சுய உருவத்தை பெற்றாள். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனிடம், மன்னா, பணம் வேண்டும் என்று ராமநாதன் 5 வருடம் சரவணன் வீட்டில் மிக கடுமையாக உழைத்த பின் கடைசியில் 1000 பொன்னை வேண்டாம் என்று தியாகம் செய்தது ஏன்? ஆனந்தன் ஒன்றுமே செய்யாமல் நீலாம்பரிக்கு சாப விமோசனம் எப்படி கிடைத்தது? கடைசியில் பிரகாண்ட ரிஷி ராமநாதனை மனதார வாழ்த்துமளவிற்கு அவன் அப்படியென்ன செய்துவிட்டான்
என்னுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், ராமநாதனுக்கு பணத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது உண்மைதான். ஆனால் சந்திராவை சந்தித்தது முதல் அவன் மனத்தில் மாறுதல் ஏற்படத் தொடங்கியது. தான் அளிப்பதாக கூறிய பணத்தை நிராகரித்துவிட்டு தன் மீதுள்ள இரக்கம் காரணமாக தனக்கு உதவி செய்ய வந்த சந்திராவை கண்டது முதல் அவனுக்கு பணத்தின் மீது மோகம் குறைந்தது. அதனால் தனக்கு வரவேண்டிய 1000 பொன்னையும் தியாகம் செய்தான். ராமநாதன் செய்த தியாகத்தினால் நீலாம்பரிக்கு சாபவிமோசனம் கிட்டியது. மகத்தான தியாகம் செய்த ராமநாதனை பிரகாண்ட ரிஷி வாழ்த்தாமல் வேறு என்ன செய்வார் என்றான். விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.